ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ட்ராகன் பால் சீசன் 2ல் எபிசோட் 23 ஹீ இஸ் ஹியர் தி மைட்டி ஃபார் கிரண். ஸோ ஸ்டார்டிங் சீனே பார்த்தீங்கன்னா கோகு அப்புறம் வந்து கிரண் இவங்க ரெண்டு பேரும் தான் பாக்கி இருந்தாங்களா பார்த்தீங்களா. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து இப்போ மேட்ச் நடக்கிறதுக்காக வந்து 4வது போட்டி வந்து ஆரம்பிக்குதான். அதனால் அம்பையர் வந்து 4வது போட்டி ஆரம்பிக்குதுப்பா எல்லாரும் வந்து ஸ்டேடியத்துக்கு வாங்க அப்படிங்கும்போது சுற்றி உள்ளவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு போட்டி ஆரம்பிக்க போதுங்கிற மாதிரி ரொம்ப உற்சாகத்தில் இருக்காங்க. அப்படி வரும்போது ஃபஸ்ட்டு நம்ம கிரண் இருக்கான் பாருங்க, அவன் தான் உள்ள என்ட்ரி தரான். அவனை பார்த்த உடனே வந்து சுற்றி உள்ளவங்க எல்லாம் பயப்படுறாங்க, இவன் என்னடா இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. செகண்டு கோகு வராரு, அவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன பையனாக வர்றாரு. அவர் பார்த்தோன்னே கோகுன்னு சொல்லி சுற்றி உள்ளவங்க எல்லாருமே வந்து வரவேற்கிறாங்க. இப்போ அம்பையர் சொல்கிறாரு போட்டி ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி 4வது போட்டி ஆரம்பிக்குது. ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு துளி மழை வந்து அம்பையர் மேலே விழுவுது. அதுக்கப்புறம் தாங்க தெரியுது ஸ்டேடியம் முழுக்க வந்து மழை வர ஆரம்பிக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, அம்பையர் நேராக போய் அங்கே வந்து நாய் இருந்தார் பார்த்தீங்கன்னா இதோட ஹெட்டு, அவர்கிட்ட வந்து இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இவ்வளவு நடந்துக்கிட்டு இருக்கும் போதும் அவ்வளோ மழை வருதுங்க. அந்த இதுலேயும் கிரண் கோகு இவங்க ரெண்டு பேரும் ஆப்போசிட்டில் இன்னுமே ஒருத்தவங்க பார்த்தபடியாக நின்றுக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு பக்கம் அம்பையர் சொல்கிறாரு மழை வந்ததுனால இந்த போட்டி இப்போதைக்கு போஸ்ட்பான் பண்ணுறோம், ஸோ இந்த போட்டி வந்து லேட்டாக தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இருந்தாலுமே கோகு கிரண் இவங்க ரெண்டு பேரும் விடாப்படியாக இருக்கானுங்க. ஒருத்தவங்க சளைச்சவல்லங்கிற மாதிரி ரெண்டு பேரில் யாருமே வந்து கிரவுண்ட் அவுட்டு கீழே இறங்கவே இல்லை. ஒருத்தவங்க பார்த்த மாதிரியே வந்து முறைச்ச மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ ஒரு வழியாக போட்டி வந்து ஒத்தி வைக்கிறதா வந்து முடிவாயிடுச்சு. இப்போ இவங்க எல்லாரும் வந்து ஒரு ஹோட்டல் மாதிரி ஒரு இடங்க, அந்த இடத்துலலாம் வந்து இந்த போட்டிக்கு வந்தவங்க எல்லாரும் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இருந்திருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மச்சா வந்து கோகு கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி கோகு அவங்ககிட்ட ரொம்பவே வந்து ஜாக்கிரதையாயிரு, அவன் வந்து சாதாரண ஆள் இல்லை, இதுக்கு முன்னாடி உள்ள எல்லா போட்டியிலையுமே எல்லாரையும் அடிச்சிருக்கான், அவன் ஒன்றும் சாதாரணமாக இந்த இடத்துக்கு வரவும் இல்லை, பல பேரை வந்து அவனோட கலைகள்னால வந்து தோக்கடிச்சிருக்கான், அதனால் அவங்ககிட்ட ஜாக்கிரதையாக இருக்கிற மாதிரி நம்ம யமச்சா வந்து கோகு கிட்ட சொல்லிட்டு இருப்பா. அப்படின்னு நம்ம கிர்லின் இருக்கான் பாருங்க, அவன் வந்து மாஸ்டர் ரோஷியை நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கிர்லின் பேசிக்கிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம யமச்சா என்ன பண்ணுவார், எனக்கும் அவர் மேலே தான் சந்தேகம், நான் ஒரு ஆளை சந்தேகமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு தெரிஞ்சு இவர் தான் மாஸ்டர் ரோஷியாக இருப்பார்னு சந்தேகமாக இருக்குது. பின்னாடி வந்து ஜாக்கி சான் இருக்காரு பாருங்க, அவரும் ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டு இருப்பாருங்க. அவரை பார்த்துட்டு நம்ம யமச்சாவுக்கு வந்து இன்னுமே ஒரு மாஸ்டர் ரோஷி தாங்கிற சந்தேகம் வந்து தீங்காமல் போயிட்டு இருக்கும். இப்போ ரொம்ப நேரம் கழிச்சு கிரண் இருக்கான் பாருங்க, அவங்க வந்து ஹோட்டலுக்குள்ளே வரவும் செய்வாங்க. இதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஒரே பயம். வந்தோடனே அவன் என்ன பண்ணுவான், எனக்கு கொஞ்சம் பால் கொடு அப்படின்னு கேட்பான். இவன் பால் கேட்டோடனே அங்கே சுற்றி மஞ்சள் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ரெண்டு பேர், இவங்க யாருன்னு தெரியுதா, அதாவது நம்மளோட கிர்லின் இருக்கான் பாருங்க, அவனோட கோயில் ஆல்ரெடி இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, என்னடா ஆள் இவ்வளோ பெரிய எரும மாடு மாதிரி இருக்கான், இன்னும் பால் குடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இவனை மாதிரி அமையறதெல்லாம் அதிர்ஷ்டண்டா மாப்பிள்ள, ஏன்னு கேட்கலாம் சின்ன குழந்தைங்களெல்லாம் அடித்து போட்டியில் பெருசாகிறாங்க, இந்த டோர்னமெண்ட்டுக்கு என்ன ஆகிட்டோ தெரியல அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வந்து நம்ம கிரணை வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு பக்கம் ஒருத்தன் இங்கேருந்து வேகமாக ஒடியாடுறான். இவங்க பசங்களை பார்த்துட்டு ஏன் நீங்கள் எங்கே தான் இருக்கீங்களா அந்த வரேன்னு சொல்லி ஒடியாடும் போது அவனோட வாலில் வந்து தெரியாமல் தடுக்கிக்கிட்டு விழவும் செய்கிறாங்க. வாலில் தடுக்கிட்டு விழுந்தோடனே அவன் என்ன பண்ணுறான், டே அறிவு கெட்டவனே இவ்வளோ பெரிய தடிமாடா இருக்கீல, வாழை இப்படி தான் வெளியில் போட்டு வச்சிருப்பேன், எடுத்து உள்ளே சொல்லி வச்சுக்க மாட்டேடான்னு சொல்லி நம்ம கிரணை ரொம்பவே வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கோகு சொல்கிறாரு கிர்லின்ட்ட, ஏன்ப்பா கிர்லினே அவங்கெல்லாம் வந்து உன் கூட தெரிஞ்ச பசங்க தானே அப்படிங்கும் போது, ஆமாம் அவங்க என் கூட அந்த கோயிலில் ப்ராக்டிஸ் பண்ணவங்க தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிர்லினும் வந்து இந்த இடத்துல சொல்லுவார். இப்போ என்ன பண்ணுவான், இவங்க ரொம்ப பேசணுன்னே நம்ம கிரணுக்கு கோவம் வந்துருங்க, ஒரே அட்டி அந்த வாழை எடுத்து வப்பான் பாருங்க, ஒரு அடி அதில் பாதி பேர் விழுந்துருவாங்க, பாதி பேர் வந்து டாட்ச் பண்ணவும் செய்வாங்க. ஸோ இதில் ஒருத்தன் என்ன பண்ணுவான், அங்கேருந்து வேகமாக வந்து இப்போ கிரணை வந்து அங்கேருந்து அடிக்க வருவாங்க. ஆனால் கிரண் ரொம்பவே அழகாக வந்து அது எல்லாத்தையும் டாட்ச் பண்ணிட்டு நிற்பாங்க. பரவாயில்ல நீ என்னை அடிக்க வந்துட்ட, இவங்க எல்லாரையும் விட நீ கொஞ்ச நாள் வாழ்வ, எவ்வளோ நேரம்னு கேட்குறியா, இவங்க எல்லாரையும் விட நீ 0.01 செகண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வாழ போகிறடா அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் கடைக்காரனே அதில் பாலை நுப்படா அப்படிம்பாரு. உடனே கிரண் சொன்ன மாதிரி அவனும் பயத்தில் வந்து இந்த பக்கம் பாலை நுப்ப ஆரம்பிப்பாங்க. இங்கே பால் நிரம்பும், இங்கே நம்ம கிரண் போட்டுக்கிட்டு எல்லாரையும் அட்டின்னு போட்டு அடித்து உரிச்சு எறிஞ்சிருவாங்க. இந்த ஃபைட்டு அதாவது அந்த இடத்துல பால் நும்புறதுக்குள்ளே இங்கே உள்ளவங்க எல்லாரையும் அடித்து துவச்சி எறிஞ்சிடும் நம்ம கிரண். இப்போ இது எல்லாரும் சுற்றி உள்ளவங்க பார்த்துட்டு ஒரே ஆச்சரியமாக இருக்குங்க. இப்போ முடிச்சதுக்கப்புறம் இவன் அந்த பாலை எடுத்து குடிச்சிட்டு என்னையாடா கிண்டல் பண்ணின்னு சொல்லி ஒருத்தவனை அப்படியே கீழே கிடக்கிறவனை நசுக்க போவான் பாருங்க. உடனே நம்ம யமச்சா குறுக்க வந்து இது மாதிரி எதுவும் பண்ணாத, அவனுக்கு நீ இது பண்ணினதே போதும், இதுக்கப்புறம் நீ எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இவன் உடனே என்ன பண்ணுவான், வந்துட்டானுங்க நல்லது சொல்கிறதுக்குனே 4 பேர் வந்துட்டானுங்க, சரி போடா அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் போவான். யமச்சா திரும்பி போகும்போது திடீர்னு அவன் யமச்சாவை அடிக்க வருவாங்க, டக்குனு யமச்சா தப்பிச்சிருவான். டே உனக்கு என்னதாடா பிரச்சனை, ஏன்டா என்ன அடிக்க வர அப்படின்னோடனே, எனக்கு இந்த மாதிரி நல்லது சொல்கிறவங்கள பிடிக்காது, அவங்க சொல்கிற நல்லதை நான் எடுத்துக்க மாட்டேன், அப்படியே எடுத்துக்கிட்டாலும் அந்த நல்லது சொன்னவனை காலி பண்ணுற வரைக்கும் என் உடம்பெல்லாம் எனக்கு அரிச்சுக்கிட்டே இருக்கும், உன்னை முடிக்காமல் விட மாட்டேனான்னு சொல்லி அவன் யமச்சா கிட்ட சண்டைக்கு வருவாங்க. இப்போ யமச்சா கிட்ட சண்டைக்கு வந்தோடனே என்னோட நடுவில் கோகு என்ன பண்ணுவான், குறுக்க வந்து யமச்சா அவன் என்ன கூட போட்டி போட வேண்டியவன், நீ
அவன் கூட இது பண்ணாதா அப்படின்னு நம்ம கோகு மேலே ஒரு போர்வையை போட்டுட்டு சின்ன குழந்தை அங்கே போய் விளையாட அப்படின்னா நம்ம கோகுவை மதிக்க மாட்டாங்க. உடனே நம்ம யமச்சாவை என்ன பண்ணுவான், இங்கேருந்து யமச்சா பறந்து போய் அவனை ஒரு அடி அடிப்பாங்க. பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யமச்சாவுக்கு கால் இருக்கு பாருங்க, அந்த கால் வந்து அடிச்ச உடனே அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா அவன் வந்து ஒரு மலையை உதச்ச மாதிரி இருக்கும், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பான். என்ன ஆகும், டக்குன்னு நம்ம கோகு உள்ளே போவான். கோகு உள்ளே போய் என்ன இன்னும் சின்ன பையன் நினச்சியா, இப்போ வாடா மோதி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோகு அப்புறம் கிரண் இவங்க 2 பேரும் இப்போ சண்டைக்கு ஒருத்தவங்க நிற்கும் போது நம்மளோட ஜாக்கி அங்கேருந்து குறுக்க போவார். டேய் உங்களுக்கு என்னடா பைத்தியம் முடிச்சு போயிட்டா இங்கே போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, இங்கேலாம் நீங்கள் சண்டை போடக்கூடாது அப்படிமா. உடனே கிரண் நீ யாரா அதை சொல்ல அப்படிங்கும் போது, இல்லை நீங்கள் இங்கே சண்டை போட்டிங்க அப்படின்னா நீங்கள் 2 பேருமே வந்து குவாலிஃபிகேஷன்லேருந்து வெளில போயிடுவீங்க, இது வந்து போட்டிக்கு எதிரானது. அது மட்டும் கிடையாமல் இங்கே நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு போட்டிக்கு உள்ள பணமும் கிடைக்காது, ஒழுங்காக இங்கேருந்து போய் உங்களோட திறமையை அந்த ஸ்டேடியத்தில் காட்டுங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அனுப்பி வச்சுருங்க. உடனே கிரணும் ஆமாம் இல்லை பணம் வேறு இருக்குல்ல, சரி சின்ன பையனே உன்னை இப்போ விட்றேன், ஆனால் உனக்கு கிரவுண்டுக்கு வாடா உன்னை கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவங்க போகவும் செய்வாங்க. இப்போ போனோடனே நம்ம யமச்சா வந்து கோகுவை பார்த்து சொல்லுவார், கோகு அவங்ககிட்ட ரொம்பவே ஜாக்கிரதையாரு, நீ நினைக்கிற மாதிரி அவன் சாதாரணவனா இல்லை, அவன் உடம்பு இரும்பை விட பயங்கரமாக இருக்குது, ஸோ உன்னோட பாதுகாப்பை நீ அவங்ககிட்ட குறைக்காத அப்படிங்கிற மாதிரி நம்ம யமச்சா சொல்லவும் செய்கிறாருங்க. இப்போ மறுநாள் மலைகளை எல்லாமே நிற்க ஆரம்பிக்குது, மறுபடியும் போட்டியும் ஆரம்பிக்குது. இப்போ வழக்கம் போல் போட்டிக்கு கிரண் வந்துடுறாரு. கிரண் வந்ததுக்கு அப்புறம் மக்கள் சத்தம் ஒரே ஆரவாரம் பண்ணுறாங்க. இப்போ கோகுவை கூப்பிடுறாங்க, கோகு காணும். எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, என்னடா கோகுவை காணும் அப்படின்னோடனே நம்ம கிரண் சொல்கிறாங்க எனக்கு பயந்துக்கிட்டு அவன் ஓடி போயிருப்பான் அப்படின்னோடனே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இந்த பக்கம் யமச்சா டீமு, இந்த பக்கம் கிர்லின்னு, இந்த பக்கம் உள்ள போட்டி போட்டவங்க எல்லாரும் கோகு எங்கடா போய் தொலைஞ்சான மாதிரி கேட்குறாங்க. இந்த பக்கம் அம்பையர் சொல்கிறாரு இந்த மாதிரி 2 நிமிஷத்துக்குள்ள அவன் உள்ள வரலன்னா கோகு போட்டியிலேருந்து டிஸ்குவாலிஃபை ஆகிடுவான், அதனால தேடுங்க அப்படின்னு நம்ம எல்லாரும் தேடுறாங்க. அப்போ போன மேட்ச்சில் கடைசி அடி வாங்கினா பார்த்தீங்களா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு கோகுவை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆமாங்க அவன் வந்து அங்கே ஒரு பாறை அங்கே ஒரு செவுத்துக்கிட்ட படுத்து தூங்கிட்டு இருப்பான். இது தெரிஞ்ச உடனே நம்ம யமச்சா கிர்லின்னு இவங்க எல்லாம் போய் அவனை போய் தேட போய் கண்டுபிடிச்சோடனே என்ன கோகு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிம்பாங்க பாருங்க. இல்லைப்பா கொஞ்சம் இங்கே வெயில் வந்துச்சா அப்படியே படுத்தான், அப்படியே தூக்கம் வந்துருச்சு, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு போட்டி ஆரம்பிச்சிட்றா அப்படின்னோடனே நம்ம அம்பையர் வேகமாக வந்து டே கோகு வாடா போட்டி ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு சொல்லி வேகமாக இழுத்துக்கிட்டு வரவும் செய்வாருங்க. இப்போ வழக்கம் போல் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் போது சுற்றி உள்ளவங்கெல்லாம் செம உற்சாகம், கோகு உங்களால் முடியுங்கிற மாதிரி போட்டியை செம உற்சாகப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவான், போட்டி ஃபஸ்ட்டு போட்டி ஆரம்பிக்கும். இப்போ நம்ம கிரண் இருக்கான் பாருங்க, இங்கே வா என் கையில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது என்னென்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், அவன்கிட்ட காட்ட வருவாங்க. சரி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு கோகு தான் வெகுளித்தனமாக போய் என்னென்னு என்கிட்ட காட்டு அப்படின்னு கிட்டக்க வந்துக்கிட்டு இருப்பாருங்க. அதை காட்டிக்கிட்டு வாழாலும் அடிப்பான் பாருங்க ஒரு அடி, அவ்வளோதாங்க நேராக போய் கோகு செவுத்துல அடித்து அப்படியே கீழே விழுவான். இதை பார்த்த உடனே சுற்றி உள்ளவங்களாம் யோ இன்னும் இந்த மாதிரி ஆகிட்டு அவனால் எழுந்திரிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த பையனை ரொம்பவே அடிச்சிட்டான்னு யமச்சாவுமே ஒரு பக்கம் நின்று கத்த ஆரம்பிப்பாங்க. அவங்க கோகுக்கு வந்து ஒரு அடினாலும் இதாக போயிடும், அவன் மறுபடியும் எழுந்திரிச்சு வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிரண் சொல்லிட்டு இருப்பான். இப்போ என்ன பண்ணுவான், விழுந்தவன் மறுபடியும் எழுந்திரிச்சு வந்தோடனே நம்ம கிரணுக்கு ஒன்றுமே சொல்ல முடியாதுங்கிட்டே இவன் என்னடா அடித்த வேகத்துக்கு இவ்வளோ வேகத்தில் எழுந்திரிச்சு வரான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிரணுக்கும் இருக்கும். இப்போ எழுந்திரிச்சு வந்த கோகு டே என்னை ஏமாற்றி அடிக்கிற உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் சண்டை போடுவாங்க. பார்த்தீங்க அப்படின்னா 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ டக்குன்னு கோகு கிரணோட வயிற்றுல ஒரு குத்துவாங்க பாருங்க. குத்துனோடனே கிரணுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. கீழே உழுவுற வேகத்தில் கிரணோட வால் இருக்க பாருங்க, அதை பிடிச்சி சுற்றி கோகு வருவாருங்க வீசி. இதை பார்த்தோன்னே அம்பையர்லேருந்து மக்கள் வரைக்கும் எல்லாரும் ஒரே ஆச்சரியப்படுவாங்க, இவன் என்னடா ஆள் இப்படி இருக்கா, இவன் பலம் என்னடா இவ்வளோ பெருசு இருக்குங்கிற மாதிரி ஆச்சரியப்படனே நம்ம கிரண் ஏர்லேயே பறந்து போயிட்டு இருப்பாருங்க. இதை பார்த்தோன்னே அவன் போட்டியை விட்டு வெளில போயிட்டா ரிங் அவுட் ஆகிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே ஏரில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு என்ன பண்ணுவான், அவன் தான் வந்து டிராகன் ஆச்சா டக்குன்னு ரெக்கையை வச்சு பறந்து மறுபடியும் போட்டிக்குள்ளே வருவாங்க. இதை பார்த்தோன்னே மறுபடியும் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியமாகும். நானும் ஒன்று சும்மா நினச்சேன், எனக்கான போட்டியான தாண்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு கிரண் என்ன பண்ணுவான், வாயிலிருந்து ஒரு கம் மாதிரி துப்புவாங்க. துப்புனோடனே பார்த்தீங்கன்னா கோகு மேலே வந்து அது மாட்டிக்கும். அது மாட்டினோடனே கோகுவால் ஆட முடியாது, அசைய முடியாது. இது என்னோட உடம்புலேருந்து சுரக்கிற கம்முடா, இதுலேருந்து இது வரைக்கும் தப்பிச்சவன் யாருமே கிடையாது, இது தப்பிக்க முடியவும் இல்லை, இந்த போட்டி இப்போ ஏன் கைக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோகு அப்படியே தூக்கி போகிறதுக்காக வருவாங்க. அப்போ கோகு சொல்லுவான், ஏய் நம்ம 2 பேருமே நேர்மையாக மோதுவோம், நம்ம நேர்மையாக மோதி ஜெயிப்போம், ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க கோகு. ஆனால் கோகுவோட பேச்சை கொஞ்சம் கூட மதிக்காமல் கோகுவை தூக்கி வீசுவான் பாருங்க. உடனே இந்த பக்கம் யமச்சா கத்துவான் கோகு அப்படின்பா, இந்த பக்கம் சுற்றி உள்ளவங்க எல்லாரும் கத்துவாங்க. அப்படியே கோகு போயிடுவான். அவன் அப்படியே ஏரில் பறந்து கீழே விழுந்துகிட்டு இருக்கும் போது ஐடியா வந்துருச்சு, என்னோட ஃப்ளையிங் நிம்பர்ஸை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கோகு ஃப்ளையிங் நிம்பர்ஸ் அப்படின்னு கத்துவான் பாருங்க. உடனே அந்த மேகம் எங்கே இருந்துன்னு தெரியலங்க, அப்படி கோகு கீழே விழும் போது அப்படியே கரெக்டாக வந்து தூக்கிட்டு கோகுவை தூக்கிட்டு வரும். அப்போ தான் நம்ம கோகு சொல்லுவோம், ஃப்ளையிங் நிம்பர்ஸ் நான் உன்னை ரொம்ப நாளாகவே பார்க்கல, இருந்தாலும் நீ என்னை கை விட்டுருவேன்னு நினச்சேன், ஆனால் நான் கூப்பிட்டோன்னே எனக்காக வந்துட்டேன், இப்போ ஸ்டேடியத்துக்கு போகலாம் ஃப்ளையிங் நிம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளையிங் நிம்பர்ஸில் வந்து நிற்பான் பாருங்க. அப்படியே சுற்றி உள்ளவங்களுக்குலாம் அப்படியே மிரண்டு போயிடுங்க, வந்துட்டாடா கோகு அப்படிங்கிற மாதிரி. உடனே நம்ம கிரணோட 8வது அறிவு வந்து இந்த இடத்துல யூஸ் ஆகுங்க. ரூல்ஸை பற்றி பேசுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பையன் ஏமாற்றிட்டான், அதாவது வெளியில் உள்ள ஆயுதங்கள் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கீங்க, இவன் வேற ஒரு இதை இது பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம அம்பையரும் போய் அங்கே உள்ள ஒரு நாய் இருக்கார் பார்த்தீங்களா பெரிய துறவி, அவர்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க உள்ளவங்களும் ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க, ஆமாம்
இந்த மாதிரி அவன் வந்து வெளியில் உள்ளதை யூஸ் பண்ணிட்டான். இப்போ நாங்கள் கலந்துரையாடினதில் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த ஒரு டைம் மட்டும் கோகுக்கு வந்து ஒரு வார்னிங் கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்களாம். இதுக்கப்புறம் அவன் அதை யூஸ் பண்ணனா அப்படின்னா இனிமேல் அவனை வந்து நாங்கள் இந்த போட்டியை விட்டு நீக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் என்ன தான் இருந்தாலுமே கோகுவால் இன்னுமே அவன் உடம்புல உள்ள அந்த இதை வந்து பிரிக்க முடியல, அவ்வளோ டைட்டாக அது வந்து ஒட்டிக்கிட்டு நிற்கிது. இப்போ அவன் மறுபடியும் என்ன பண்ணுறான், நீ என்னதான் இருந்தாலும் என்னடா ஒரு வாட்டி தப்பிச்சுட்டு இந்த வாட்டி அவனை தூக்கி போட்டால் அவனை யாரா வந்து காப்பாற்றோம் அப்படிப்பாங்க. சுற்றி உள்ளவங்கள ஆகா இன்னொரு வாட்டி கோகு வெளில போயிட்டான் அப்படின்னா அவனால் வர முடியாதே, ஃப்ளையிங் நிம்பர்ஸும் யூஸ் பண்ண முடியாதுங்கிற மாதிரி இருக்கும். இப்போ அவன் என்ன இருக்கும் போது கிரண் உன்னை இந்த வாட்டி விட மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வைக்கிற கோகு ஒரு குத்த வருவான் பாருங்க. அவன் வந்த வேகத்துக்கு கோகு செத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். திடீர்னு குத்துவான், கோகு இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். சுற்றி உள்ளவங்க எல்லாம் எங்கடா போனா இந்த கோகு அப்படின்னு வந்து தேட ஆரம்பிப்பாங்க. அப்புறமேல தான் தெரியும் நம்ம கோகுக்கு வந்து அந்த கட் பண்ணாங்க பார்த்தீங்களா வாள், அந்த வாள் மறுபடியும் க்ரோ ஆகிடுங்க. அது முளைச்சோடனே நம்ம கிரணோட கையில் அந்த வாழை சுற்றிக்கிட்டு இப்போ கோகு நிற்பார். இதை பார்த்தோன்னே சுற்றி உள்ளவங்களுக்கு வந்து சந்தோஷம் வந்தாலும் நம்ம புல்மா டீமுக்கும் எமச்சா டீமுக்கும் பயம் வந்துடும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாள் வந்துன்னா அவன் வந்து பௌர்ணமி டைமில் மறுபடியும் மிகப்பெரிய மங்கியாக மாறும் தெரியுங்களா. ஸோ அதுக்காக தான் அந்த வாழை வந்து கட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த வாள் மறுபடியும் வந்தோடனே இவங்களுக்கு ஆகா என்னடா இவனுக்கு மறுபடியும் அந்த வாள் முளைச்சிட்டு மறுபடியும் பெரிய குரங்கா மாறுவானுங்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு பக்கம் சரியான பயமும் வந்து போயிட்டு இருக்குங்க. இப்போ கோகு என்ன பண்ணுவான், என்னோட வாள் எனக்கு மறுபடியும் டைல் கிடச்சிட்டு இப்போ தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இப்போ வாடா போட்டியை பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே அந்த பப்ளிகா மாதிரி துப்பி ஒரு போட்டுருந்தான் பாருங்க. ரொம்ப கஷ்டப்படுவாங்க கோகு, ரொம்பவே கஷ்டப்பட்டு அப்படியே உடம்பு ஃபுல் பவரை யூஸ் பண்ணி அது ஒரே கிழிப்பான் பாருங்க. இதை கிழிச்சோடனே நம்ம கிரணுக்கு வரும் பாருங்க, பாதி பயம் வந்துருங்க. வந்தோடனே ஒரு வழியாக எனக்கு டைல் வந்துட்டு இப்போ தான் ஏன் நான் பழைய மாதிரி ஃபீல் பண்ணுறேன், சரி ஒரு வாட்டி என் பலத்தை செக் பண்ணி பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி அந்த டைலில் குதிச்சு ஒட்டப்பான் பாருங்க. அந்த செவுத்தை அப்படியே அடிச்சு செவ்வரே உடஞ்சிருங்க. இந்த பவரை பார்த்தோன்னே இந்த பக்கம் கிரண் எப்பா ஒன்ட்ட சண்டை போட்டு என்னால் ஜெயிக்க முடியாதுடா, நான் இப்போயும் என் தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெள்ளக்கொடியை வந்து காட்டிடுவாங்க. இதை காட்டினோடனே இங்கே சுற்றி உள்ளவங்க எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிடும் இந்த போட்டியில் வந்து நம்ம கோகு வந்து அன்னபோஸ்டில் அதாவது ஃபைட்டே பண்ணாமல் வந்து கோகு வந்து ஜெயிச்சிருப்பாருங்க. ஸோ இதோட வந்து இந்த இடத்துல வந்து இந்த போட்டி வந்து முடியவும் செய்யும், கோகு வந்து ஜெயிச்சிருப்பார். என்னதான் கோகு ஜெயிச்சாலும் புல்மா டீமுக்கு இவங்களுக்கு வந்து இன்னுமே அந்த பயம் இருக்கும், மறுபடியும் வாள் முளைச்சிட்டு இந்த வாட்டி அவன் எப்படி மாறி யார் என்ன பண்ண போகிறானாங்கிற மாதிரி ஒரு பயத்திலே வந்து இந்த பக்கம் போயிட்டு இருக்கோம். ஸோ இதை விட இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியவும் செய்யும்.